அதிமுகவை ஊழல்வாத அடிமை கட்சி என விஜய் மறைமுகமாக விமர்சித்துள்ள நிலையில் ஆகப்பெரிய ஊழல்வாதி பனையூர் பண்ணையார் தான் என விஜயை அதிமுக கடுமையாக சாடியுள்ளது. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். அதிமுக கூட்டணியில் தாவேகா இணையலாம் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விஜய் புகழ்ந்து பேசியதும் கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று எடப்பாடி பழனிசாமியே பேசியதும் கவனம் ஈர்த்தது. இந்நிலையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய விஜய் அதிமுகவை ஊழல்வாத அடிமை கட்சி என்று கடுமையாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இதனால் விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்த அதிமுக தலைவர்களும் தங்கள் டோனை மாற்றி உள்ளனர். வந்தவுடன் நாங்கள் புதிதாக ஆட்சியை கொடுத்து விடுவோம் என்றெல்லாம் அதெல்லாம் அந்த பப்பெல்லாம் வேகாது நடிப்பை வைத்து ஏமாந்துள்ளார்கள். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி இதுதான் நிக்குமே ஒழிய தேர்தல் அறிவித்தவுடன் மற்ற கட்சிகள் எல்லாம் கரைந்து போகும், காணாமல் போகும். விசில் அடிச்சா சத்தம் கேட்கத்தான் செய்யும், யார் அடிச்சாலும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கொஞ்ச நேரத்துக்கு கேட்கும். ஆனால் மக்கள் மனதிலே நிலையாக இருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா கண்டெடுத்த இரட்டை இலை. அதே போல விஜய்க்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக அவரை பனையூர் பண்ணையார் என்று அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி கடுமையாக விமர்சித்துள்ளது. ஊழல் என்பது சட்ட விரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல் என்றும், அப்படி பார்த்தால் பிளாக்கில் டிக்கெட் வெற்று அதன் மூலமாக பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் தான் ஆகப்பெரிய ஊழல்வாதி என்றும் சாடியுள்ளது. மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று என்று தெரிவித்திருக்கூடிய அதிமுக ஐடி விங் தன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என்று அன்றைய முதலமைச்சர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா, அல்லது எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்லுகிறீர்களா என்றும் விஜயை காட்டமாக வினவியுள்ளது. அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு செங்கோட்டையனை பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் தூய சக்திக்கான விளக்க உரையா என்றும் அதிமுக ஐடி விங் வினவி உள்ளது. கரூரில் 41 பேர் மரணத்திற்கு விஜயும் ஒரு காரணம்தான் என்று முதல் முறையாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக வழக்கு பாய்ந்து 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே விஜய் மூடி வைத்ததாக விமர்சித்துள்ளது. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இறந்தவர்களின் குடும்பத்தினரை பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்ததற்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் என்றும், கிளிசரின் கண்ணோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தி செல்ஃப் ப்ரமோஷன் செய்த நார்சிஸ்தனம் ஆபத்தான அரசியலின் அடையாளம் என்றும் சாடியுள்ளது. ஒன்றும் தெரியாத புரியாத தன்னுடைய ரசிகர்களை கூட ஏமாற்றக்கூடிய டைரக்டர் நடிகராகவே விஜய் இருப்பதாகவும் அதிமுக ஐடி விங் விமர்சித்துள்ளது. அதிமுக தாவேகா இடையான இந்த வார்த்தை மோதல்களால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா என்ற கூட்டணி கணக்கு முடிவுக்கு வந்ததாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.